نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وقل لعبادي يقولوا التي هي أحسن إن الشيطان ينزغ بينهم إن الشيطان كان للإنسان عدوا مبينا. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் புனிதமான முஹர்ரத்துடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும், அந்த மாதத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்த அல்லாஹுடைய ஒரு தூதர், ஒரு ரசூல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பல வருட காலங்களாக இந்த உலகத்தில் அநியாயம் செய்யப்பட்டு, இம்சிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு வாழ்ந்த ஒரு சமூகமாகிய பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடியவர்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து, இந்த உலகத்தில் நான் தான் இறைவன் என்று வாதிட்ட மிக மோசமான உலகத்தில் வாழ்ந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவனையும் அவனுடைய சமூகத்தையும் அல்லாஹ் அழித்து, சோதனைகளுக்கு பின்னால் வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற அந்த உண்மையை உலகத்துக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்திய அந்த நிகழ்வு இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் நடைபெற்றது. அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு சமூகம் பாதுகாக்கப்பட்டதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் ஒரு நோன்பை நோற்றார்கள். அந்த சுன்னத்தான நோன்பை நோட்கக்கூடிய அந்த நாளை நாங்கள் நெருங்கியவர்களாக இந்த இடத்தில் இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனாவிலே யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த யூத சமூகம் முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினத்தை நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மதீனாவிலே வாழ்கின்ற போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத சமூகத்தை பார்த்து கேட்கிறார்கள், எதற்காக
இந்த முஹர்ரமுடைய 10வது தினத்தை நீங்கள் நோன்பு நோக்குகின்றீர்கள், என்ன காரணம் என்று கேட்டபோது அந்த யூதர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் பாதுகாக்கப்பட்ட தினமாக, எங்களுடைய முன்னோர்களுக்கு சுதந்திரம் கிடைத்த ஒரு தினமாக, விடுதலை கிடைத்த ஒரு தினமாக வரலாற்றிலே இந்த தினத்தை நாங்கள் கொண்டு கருதி எங்களுடைய அந்த சமூகத்துக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய வெற்றிக்காக நாங்கள் நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டி இந்த நோன்பை நோக்குகிறோம் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான மார்க்கத்தில், ஹக்கான மார்க்கத்தில், தெளிவான மார்க்கத்தில், வஹீயின் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மார்க்கம் இஸ்லாம் அமைந்திருக்கும் போது யூதர்கள் அந்த தினத்தில் பிடிக்கின்ற நோன்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல் குர்ஆனையும் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அதனால் அவர்கள் செய்கின்ற அவர்கள் பிடித்த அந்த நோன்பு அல்லாஹ் அதை நிராகரித்து விடுவான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று தெரிந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நிதானமாகவும் மிகவும் ஹிக்மத்தாகவும் அந்த சமூகத்தோடு உரையாடினார்கள். நீங்கள் பிடிக்கின்ற இந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இது வெறும் தாகமாக, வெறும் பசியாக மாத்திரம்தான் இருக்கும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சரியான கொள்கையில் நீங்கள் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. மாறாக மிக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை விட மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த, அவர்களுடைய சமூகத்துக்கு கிடைத்த அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு, அல்லாஹ் கொடுத்த அந்த உதவியை நினைத்து நோன்பு பிடிப்பதற்கு உங்களை விட நாம் தகுதியானவர்கள், நாம் ஏற்றமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக யூதர்களை தவறு என்றும் சொல்லாமல், நீங்கள் நோன்பு பிடிக்க கூடாது என்றும் அவர்களை தடுக்காமல், நாம் அதை பிடிப்பதற்கு ஏற்றமானவர்கள் என்றாலும் அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால், உயிரோடு இருந்தால், ல அசூமன்ன தாசியா, உங்களை போன்று 10வது தினத்தில் மாத்திரம் நோன்பு நோட்காமல் 9வது தினத்திலும் நான் நோன்பு நோட்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்கள் பிழையான ஒரு கொள்கையில் இருந்தும், தவறான ஒரு கொள்கையில் இருந்தும் மிக நிதானமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத சமூகத்தோடு நடந்து கொண்டார்கள். இது குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டிக் கொடுத்த ஒரு வழிமுறை. யூதர்கள் அல்லாஹ்வை ஏசக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள், இந்த உலகத்துக்கு உணவு கொடுக்கின்ற, உணவளிக்கின்ற அல்லாஹ்வை கஞ்சன் என்று சொன்ன சமூகம், நபிமார்களை எல்லாம் கொலை செய்த ஒரு சமூகம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆன்ல 31 இடத்துல யூத கிறிஸ்தவர்களை மிக கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் அவங்களை அழைச்சி பேசுறான். 31 இடங்கள். அஹ்லுல் கிதாப், அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய முன்னோர்கள் ஒரு வேதத்தை ஏற்று வாழ்ந்தவர்கள்,
அஹ்லுல் கிதாப் என்று 31 இடங்களிலே அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக 12 இடங்களில் யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே 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 என்று கண்ணியமாகத்தான் அவர்களை அழைத்திருக்கின்றான். ஏன் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பாகவும் முஸ்லிம்களுக்கு பொதுவாகவும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் இன்னும் ஒரு சமூகத்தோடு உரையாடக்கூடிய நேரத்திலே, பேசக்கூடிய நேரத்திலே, அல்லது விவாதிக்கக்கூடிய நேரத்திலே முரண்படுகின்ற போதெல்லாம் நீங்கள் அழகான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும். வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். நீங்கள் ஒரு சமூகத்தோடு, குறிப்பாக இந்த வேதக்காரர்களோடு நீங்கள் விவாதம் செய்வதாக இருந்தால், பேசுவதாக இருந்தால் மிக அழகான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேச வேண்டும். வலா துஜாதிலு அஹ்லல் கிதாப் இல்லா பில்லதி ஹிய அஹ்ஸன். நீங்கள் யூத கிறிஸ்தவர்களோடு நீங்கள் விவாதிப்பதாக இருந்தால் மிக அழகான வார்த்தைகளை தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் நீங்கள் பாவிக்க கூடாது என்றும், அதே நேரத்திலே உங்களுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்கள், உங்களை ஏசக்கூடியவர்கள், உங்களுடைய கொள்கைக்கு மாற்றமானவர்கள், அவர்கள் கெடுதி செய்தாலும் நீங்கள் அவர்களுக்கு மிக அழகான முறையில் அவர்கள் நடந்து கொள்ளும் போது அவர்களோடு நீங்கள் மிக அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் அல் குர்ஆனில் இபாதத்தை பேசுவதற்கு முன்னால், தொழுகையை பேசுவதற்கு முன்னால் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனோடு எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. சூரா பக்ராவில் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே 6 விடயங்களை சொல்கிறான். குறிப்பாக பனு இஸ்ரவேலர்கள் யூதர்களோடு செய்த 6 ஒப்பந்தங்கள் குர்ஆன் பேசுகிறது. முதலாவது லா தஅபுதூன இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும். இரண்டாவது வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோடு அழகாக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது வதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன், உங்களுடைய நெருங்கிய உறவுக்காரர்கள், ஏழைகள், அனாதைகள், இவர்களோடு பண்பாக நடந்து கொள்ள வேண்டும். நான்காவது வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, நீங்கள் மக்களோடு உரையாடக்கூடிய நேரத்தில் அது நன்மை ஏவக்கூடிய காரியமாக இருக்கலாம், அல்லது பாவத்தை தடுக்கக்கூடிய அந்த நிலையாக இருக்கலாம். எல்லா சந்தர்ப்பத்திலும் நல்லதை நீங்கள் பேச வேண்டும். அழகான வார்த்தையை கொண்டுதான் மற்றவர்களை அழைக்க வேண்டும், பேச வேண்டும். அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் சொல்றான், வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸக்கா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும். இங்கு அல்லாஹு தஆலா தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் முன்னால் முதன்மைப்படுத்தி ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனோடு எப்படி உரையாட வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா முன்னைய நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் பேசுகின்றான். ஒரு நபி தந்தையாக இருக்கும் போது பிள்ளைகளோடு எப்படி உரையாடினார், ஒரு நபி மகனாக இருக்கும் போது தந்தையோடு எப்படி உரையாடினார் என்ற விடயங்களை எல்லாம் அல் குர்ஆன் மிக அழகாக பேசியிருக்கிறது. குறிப்பாக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பிள்ளையோடு மகனோடு ஒரு தந்தை எப்படி பேச வேண்டும், மகனை எப்படி அழைக்க வேண்டும், ஒரு மகன் ஒரு பிள்ளை தவறு செய்கின்ற போது, குற்றத்தை செய்கின்ற போது தந்தை எப்படி அந்த மகனை அழைத்து பேச வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் குர்ஆனினூடாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியமானவர்களே,
நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹுடைய வேதத்தை இந்த உலகத்துக்கு சொல்வதற்காக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய ஒரு ரசூல். இந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் கன்ஆன் என்று சொல்லக்கூடியவன். தந்தையுடைய கொள்கைக்கு மாற்றமான கொள்கை, தந்தையுடைய மார்க்கத்துக்கு மாற்றமான மதம். தந்தை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், மகன் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர். தந்தை முஸ்லிம், மகன் காஃபிர். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அழிக்கப்படுகின்ற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் ஒரு கப்பலை கட்ட வேண்டும், ஒரு கப்பலை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கப்பலில் ஏற வேண்டும், மற்றவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொன்ன நேரத்திலே, கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கப்பலில் ஏறி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கொள்கைக்கு மாற்றமான, தன்னுடைய மதத்துக்கு மாற்றமான தனது மகன் கன்ஆனை பார்த்து அழைத்தார்கள். தப்பு செய்த மகன், தவறு செய்த மகன். ஆனால் அழைக்கின்ற போது, இஸ்லாத்தின் பக்கம் அவரை அழைக்கின்ற போது, அல்லாஹ்வின் பக்கம் அவரை அழைக்கின்ற போது, அவரை நல்வழிப்படுத்துகின்ற போது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். என்ன சொன்னார்கள்? யா புனையர்க்கம் மஅனா. யா புனை, பல இடங்களிலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய அன்பு மகனே, அன்பு மகனே. நரகவாதி, அல்லாஹ்வை நிராகரித்தவர். அந்த நேரத்தில் கூட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனோடு அன்பாக பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை போன்று, நீங்கள் பிற மதத்தவர்களோடு அல்லது உங்களுடைய கொள்கைக்கு மாற்றமானவர்களோடு, மற்றவர்களோடு நீங்கள் உரையாடுகின்ற போது மிக அழகான வார்த்தையை தான் பாவிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாங்கள் சொல்கின்ற சலாம், சலாம் சொல்வது இது ஒரு அழகான வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வைதா ஹய்யீதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா. உங்களுக்கு யாராவது சலாம் சொன்னால் கூட நீங்கள் அவர்கள் சொன்ன சலாத்தை விட அழகான முறையிலே அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சலாம் சொல்வதில் கூட நல்ல வார்த்தைகளை நாங்கள் உபயோகிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? யா புனை, என்னுடைய அன்பு மகனே, கப்பலில் வந்து ஏறி விடுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்ற அந்த கனவை கண்ட நேரத்திலே மகனை எப்படி அழைத்தார்கள்? யா புனை இன்னி அராஃபில் மனாம், என்னுடைய அன்பு மகனே, நான் கனவில் கண்டேன் உன்னை அறுத்து பலியிடுவதாக. கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, சூரா லுக்மான். லுக்மான் என்பவர் ஒரு நபி கிடையாது. நபிமார்களுக்கு முன்னால் உலகத்திலே வாழ்ந்த ஒரு இறைநேசர், ஒரு ஞானி. குர்ஆனில் அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி அந்த சூறாவுக்கு பெயர் லுக்மான் என்று அல்லாஹ் வைத்திருக்கின்றான். குர்ஆனில் ஒரு தந்தை மகனுக்கு செய்த உபதேசங்களில் மிக நீளமான ஒரு உபதேசம் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் செய்த உபதேசம். அந்த இடத்திலே கண்ணியமானவர்களே, அந்த லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தனது பிள்ளையை நல்வழிப்படுத்தக்கூடிய நேரத்திலே பாவித்த வார்த்தை பிரயோகங்களை அல் குர்ஆனிலே அல்லாஹ் பாவித்திருக்கிறான். நீண்ட ஒரு உபதேசம். அந்த இடத்திலே கண்ணியமானவர்களே, 3 தடவைகள் மகனை விழித்து பேசுகின்ற போது, மகனுக்கு புத்திமதி சொல்கின்ற போது 3 தடவைகள் அவர்கள் மடக்கி மடக்கி யா புனைய, யா புனைய, யா புனைய, என்னுடைய அன்பு மகனே, என்னுடைய அன்பு மகனே என்று அழைத்து பேசியதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். ஒரு தந்தை பிள்ளையோடு எப்படி பேச வேண்டும்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
சிறுவனாக இருந்த நேரத்தில், மகனாக இருந்தபோது தன்னுடைய தந்தை ஆசர் என்று சொல்லக்கூடியவர், குர்ஆன் அவருடைய பெயரை சொல்லியிருக்கிறது. ஆசர் என்று சொல்லக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கைக்கு மாற்றமான கொள்கை, இணை வைக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தந்தையாக இருக்கிறார். அந்த நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகேட்டிலே, குஃப்ரிலே, ஷிர்கிலே, இறை நிராகரிப்பில் இருந்த தந்தைக்கு புத்திமதி சொல்கின்ற போது, தந்தைக்கு அவர்கள் நேரான பாதையை காட்டுகின்ற போது, தந்தையை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்குகின்ற போது பாவித்த வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். கண்ணியமானவர்களே, சூரா மரியமிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தையோடு உரையாடிய அந்த உரையாடல் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்திலே 4 தடவைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிகேட்டில் இருந்த, பிழையான கொள்கையில் இருந்த, மோசமான கொள்கையில் இருந்த, நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனது தந்தையோடு உரையாடுகின்ற போது 4 இடங்களிலும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவித்த அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொன்னார்கள்? யா அபதி, யா அபதி, என்னுடைய அன்பு தந்தையே, என்னுடைய அன்பு தந்தையே, அன்பு தந்தையே என்று முஸ்ரிக்கான தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாடினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தந்தை என்ன சொல்கிறார்? லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. தந்தை சொல்கிறார், இப்ராஹிம், இதுக்கு பின்னால அல்லாஹ்வை பத்தி, உன்னுடைய மார்க்கத்தை பத்தி, உன்னுடைய கொள்கையை பத்தி என்னிடத்தில் சொல்லக்கூடாது. இதுக்கு பின்னால் எந்த ஒரு நல்ல விஷயமும் எனக்கு நீ சொல்லக்கூடாது. லஅர்ஜுமன்னக், இதுக்கு பின்னால நான் பிழை என்று, என்னுடைய கொள்கை பிழை என்று, நான் வணங்குகின்ற கடவுள்கள் பிழை என்று நீ எனக்கு சொன்னால் உன்னை நான் கல்லால் எறிந்து கொண்டு விடுவேன். தந்தை மகனை பார்த்து சொல்கிறார். அன்பாக அழைத்து, அன்பாக, அழகாக, ஹிக்மத்தாக, நிதானமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை அழைக்கின்ற போது தந்தையுடைய பதில் எப்படி இருக்கிறது? நீ இதை விட வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன். தந்தை சொல்கிறார் மகனை பார்த்து. அப்படி சொல்கின்ற போதும் கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கால சலாமுன் அலைக், சலாமுன் அலைக், தந்தையே அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம், சாந்தி சமாதானம், சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும். முரண்படுகின்ற போது, கொள்கையால் முரண்படுகின்ற போது, கருத்தால் முரண்படுகின்ற போது என்ன வார்த்தைகளை பாவிக்க வேண்டும்? ஒரு முஃமின் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்ற அழகிய முன்மாதிரியை அல்லாஹ் அல் குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வரலாற்றின் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மற்றவர்களை நல்வழிப்படுத்துகின்ற போது, குறிப்பாக பாவங்கள் என்பது, மனிதர்களாக பிறந்தவர்கள் உலகத்திலே பாவம் செய்யக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாகத்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். பாவங்களை தடுக்கின்ற போது, பாவங்களை தடுப்பதை இஸ்லாம் ஒரு அடிப்படை அம்சமாக பேசியிருக்கிறது. நன்மை ஏவுவதை இஸ்லாம் ஒரு அடிப்படை அம்சமாக பேசியிருக்கிறது. ஆனால் பாவத்தை தடுப்பதற்கும் நன்மையை ஏவுவதற்கும் முறைகளை இஸ்லாம் அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில கண்ணியமானவர்களே, நன்மையை ஏவுவதற்காக, தீமையை தடுப்பதற்காக உலகத்திலே அனுப்பப்பட்டவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தப்புகளை, தவறுகளை செய்கின்ற போது மிக நிதானமாக, மிக அழகாக, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று யூதர்கள்
பிழையான கொள்கையிலே இருக்கிறார்கள், பிழையான கருத்திலே இருக்கிறார்கள், பிழையாக ஒரு விடயத்தை செய்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நிதானமாக தனது கருத்தை, தனது கொள்கையை வெளிப்படுத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே ஒரு சஹாபி அல்லது ஒருவர் பாவம் செய்கின்ற போது அல்லது ஒரு தவறை செய்கின்ற போது, ஒரு பிழையை செய்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தவறை, பிழையை சுட்டி காட்டுவதற்கு முன்னால் அவருடைய நலவை பேசுவார்கள். இது ஒரு சுன்னா. எவ்வளவு பெரிய பாவம் செய்யக்கூடிய பாவியாக இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு வகையில் அவரிடத்தில் ஒரு நல்ல பண்பு இருக்கும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். இவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லாஹ். சொல்கிறார்கள், இந்த சஹாபாக்களிலே, இந்த மனிதர்களிலே மிக சிறந்தவர் அப்துல்லாஹ். நலவை சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், லவ் கான யகூமுல் லைல், லவ் கான யுஸல்லில் லைல். அப்துல்லா நல்ல மனிதர், மிக சிறந்தவர். அவர் இரவுல தொழக்கூடிய பழக்கம், தஹஜ்ஜுதுடைய இரவு வணக்கத்தில் ஈடுபடுகின்ற பழக்கம் அவரிடத்தில் குறைவாக இருந்தது. ஒரு வாலிப சஹாபி, இரவிலே தூங்கி விடுவார்கள். இவருடைய வாழ்க்கையில் இரவு வணக்க தொழுகை உண்டாக வேண்டும், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக மாற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஏன் நீ தஹஜ்ஜுத் தொழுவதில்லை? உன்னுடைய தந்தை பெரிய சஹாபி அல்லவா, மிக சிறந்த குடும்பம் அல்லவா, என்னுடைய சூழலில் வாழக்கூடியவன் அல்லவா, ஏன் உன்னிடத்தில் அந்த பழக்கம் இல்லை என்று எச்சரிக்கவில்லை. முதலாவதே சொன்னார்கள், நிஅமர் ரஜுல் அப்துல்லா. அப்துல்லா இவர் மிக நல்லவர், மிக சிறந்தவர். இரவு வணக்கத்தையும் வாழ்க்கையில் பழக்கமாக கொண்டால் மிகவும் சிறந்தவராக மாறிவிடுவார். கண்ணியமானவர்களே, ஒரு நலவையும் சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு தவறை மிக அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். வார்த்தை அழகாக இருந்தது. அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடினார்கள், பாவத்தை தடுத்தார்கள், நன்மையை ஏவினார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து மனிதர்களில் சிறந்தவர் நீதான், இரவு வணக்கத்தை தொழக்கூடியவனாக இருந்தால் என்று சொன்னார்களோ, அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இரவு தொழுகையை நான் விட்டதே கிடையாது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய வேகத்தால், எங்களுடைய தீவிரத்தால் சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அன்பாடும் பண்பாடும் நல்ல வார்த்தைகளை உரைத்து தாவா பணியில் ஈடுபடுவதன் மூலமாகத்தான் சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வரலாம். ஹுரைம் அல் அஸதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, அந்த சஹாபி இடத்துல ரெண்டு தவறுகளை செய்கிறாங்க. அந்த சஹாபி அழைக்கிறாங்க, ஹுரைம் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅமர் ரஜுலி அன்த. ஹுரைம், நீங்க நல்ல மனிதர், நீங்க ஒரு சிறந்த மனிதர் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, லௌலா ஹுல்லதானி ஃபீக். ரெண்டு தன்மைகள் உங்கள்கிட்ட இல்லைண்டா நீங்க ரொம்ப சிறந்த மனிதராக ஆகிடுவீங்க. என்ன தவறு சொல்லல, அந்த சஹாபியை கூப்பிட்டு புகழ்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நலவை சொல்றாங்க. ஒரு பாவம், ஒரு தவறு செய்யக்கூடியவரை பார்த்து அவருடைய நலவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த சஹாபி கேட்கிறாரு, வமாஹுமா யா ரசூலல்லாஹ், என்ன தவறு என்ற வாழ்க்கையில் இருக்குது, அதை சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஆடை அணியக்கூடிய நேரத்தில் உங்களோட கரண்டை காலுக்கு கீழால
உங்களுடைய ஆடை தொங்கிக் கொண்டிருக்கிறது, அதை கொஞ்சம் நீங்கள் கட்டையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னார்கள், ஆண்களுக்கு முடி வளர்க்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்கள் முடி வளர்க்கக்கூடிய அந்த அளவை விட உங்களுடைய முடி கீழே நீண்டிருக்கிறது, அதையும் வெட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த இரண்டு விடயங்களையும் நீங்கள் விட்டுவிட்டால் உங்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது உடனடியாக அந்த சஹாபி தன்னுடைய ஆடையை கிழித்து கரண்டை காலுக்கு கீழால் சென்று அந்த பகுதியை வெட்டி விடுகிறார்கள், முடியையும் அழகாக வெட்டி கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தவறை திருத்துகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்யக்கூடிய அந்த நபருடைய நலவை சொன்னார்கள், நலவை முதன்மைப்படுத்தினார்கள், மாற்றம் ஏற்பட்டது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு ஒரு சஹாபி வருகிறார், காட்டரபி. சில மக்கள் சில விடயங்களை தெரியாமல் செய்து விடுவார்கள், பாவிகள் அல்ல, சில தவறுகளை செய்வார்கள், மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால், தீனுடைய விளக்கம் இல்லாத காரணத்தினால் சில தவறுகளை செய்து விடுவார்கள். ஒரு சஹாபி வாராரு பள்ளிவாசலுக்கு, காட்டரபி வந்து தொழுதுக்கு பின்னால ஒரு துஆ செய்றாரு. என்ன துஆ? அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. சொல்றாரு, யா அல்லாஹ், எனக்கும் உன்னுடைய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் நீ ரஹ்மத்து செய்ய வேண்டும். எனக்கும் உன்னுடைய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் நீ ரஹ்மத்து செய்ய வேண்டும். வலா தர்ஹம் மஅனா அஹதா, உலகத்தில் வேறு யாருக்கும் உன்னுடைய ரஹ்மத்தை நீ செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, இது குர்ஆன் சொல்கின்ற கொள்கைக்கு மாற்றமான கொள்கை. என் குர்ஆன் என்ன சொல்கிறது? ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் வியாபித்து விட்டது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு அளவே கிடையாது. ஆனால் அந்த சஹாபி என்ன சொல்றாரு? தீனுடைய விளக்கம் இல்லாத காரணத்தினால் எனக்கும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே யா அல்லாஹ் நீ ரஹ்மத்து செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க, இது ஒரு தவறான விஷயம். இந்த துஆவை கேட்டுட்டு அதே சஹாபி தான் பள்ளிவாசலுக்குள்ளால சிறுநீர் கழிக்கிறாரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. ஏற்கனவே ஒரு தவறை சொல்லி அதே பள்ளிவாசலில் ஒரு தவறை செய்கிறார். சஹாபாக்கள் அந்த சஹாபியை, காட்டரபியை தாக்குவதற்காக வேண்டி முனைகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஊஹு, அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். முழுமையாக அந்த சஹாபி சிறுநீரை கழித்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை திட்டவில்லை, ஏசவில்லை, பழிக்கவில்லை, இழிவுபடுத்தவில்லை. உணர்ந்தார்கள், பள்ளிவாசலுடைய கண்ணியத்தையும் பள்ளிவாசலுடைய சிறப்பையும் அறியாத காரணத்தினாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் அந்த பெருமதியை, மகத்துவத்தை புரியாத காரணத்தினால் இவர் இப்படி நடந்திருக்கிறார் என்று உணர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து என்ன சொன்னார்கள்? தஹஜ்ஜர்த வாசிஆ, விசாலமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத், விசாலமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்க சுருக்கிட்டீங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசல் என்றது அது பரிசுத்தமான இடம், அது தொழக்கூடிய இடம். இதுக்கு பின்னால பள்ளிவாசல்களில் இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது, அது நன்மைகள் செய்யக்கூடிய இடம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நிதானமாக அந்த சஹாபியோடு நடந்து கொள்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் அந்த சஹாபாக்கள்ல மிக சிறந்த ஒரு சஹாபியாக மாறிவிடுகிறார்கள். முஆவியத் இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மார்க்க விடயங்கள் தெரியாது, பள்ளிவாசலுக்கு வருகிறார், தொழுகையில் ஈடுபடுகிறார். சஹாபாக்களும் தொழுது கொண்டிருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, ஒரு சஹாபி தொழுகையில் தும்முகிறார், தும்மல் ஏற்படுகிறது. அப்போது முஆவியத் இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது ஒரு சஹாபி தும்மிய நேரத்தில்
அந்த சஹாபியை பார்த்து தொழுகையில் நான் நின்றவனாக யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக என்ற துஆவை ஓதினேன். அப்போது தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லோரும் என்னை உருக்கி பார்த்தார்கள், கோபத்தோடு பார்த்தார்கள். எனக்கு என்னவென்று புரியவில்லை. அந்த சஹாபாக்களை பார்த்து நான் கேட்டேன், மாலக்கும் தந்துரூன இலை, ஏன் நீங்கள் என்னை உருக்கி பார்க்கிறீர்கள் என்று நான் தொழுகையில் சத்தமிட்டு பேசிவிட்டேன். அது தவறு என்று எனக்கு தெரியாது, தொழுகையில் பேசக்கூடாது என்று எனக்கு தெரியாது, ஒரு தவறை செய்து விடுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஹாபி சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு ஆசானை அதற்கு முன்னாலோ அதற்கு பின்னாலோ நான் கண்டதே கிடையாது. என்னை அழைத்தார்கள், என்னை வெறுக்கவும் இல்லை, என்னை திட்டவும் இல்லை, எனக்கு அடிக்கவும் இல்லை, எனக்கு ஏசவும் இல்லை, அழகாக சொல்லித் தந்தார்கள். தொழுகை என்பது திக்ர் செய்யக்கூடிய ஒன்று, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், அதில் பேசக்கூடிய இடமல்ல என்று மிக அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது தவறை சுட்டி காட்டினார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு மிக அழகான ஒரு ஆசானாக, பள்ளி வாசலில் ஒரு ஆசான் மாணவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளை மாணவர்களை கண்டால் ஒரு ஆசான் எப்படி அழகாக திருத்த வேண்டும் என்பதை பள்ளி வாசலில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உணர்த்தி காட்டினார்கள் என்று முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த விடயம், நாம் தவறுகளை பாவங்களை செய்யக்கூடியவர்களை கண்டால் தவறை வெறுக்க வேண்டுமே தவிர பாவம் தவறு செய்யக்கூடியவர்களை நாங்கள் வெறுக்கக்கூடாது. ஒரு தடவை அப்துல்லா அல் ஹராம், அப்துல்லா அல் ஹிமார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு சஹாபி. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் மது பிரியர், மது அருந்தக்கூடியவர். பல தடவைகள் அவருக்கு அந்த மது அருந்தியதற்கான கசையடி வழங்கப்பட்டும் மதுவை அவர் விடவில்லை. ஒரு தடவை அவருக்கு கசையடி அடிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி அந்த அப்துல்லா அல் ஹிமார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹும்மல் அன்ஹு, யா அல்லாஹ் இந்த அப்துல்லாவை நீ சபித்து விடுவாயாக. எத்துணை தடவைகள் தண்டனை வழங்கப்பட்டும் அவர் மதுவை விடவில்லை, அவரை நீ சபித்து விடுவாயாக என்று பாவம் செய்யக்கூடிய ஒரு பாவிய ஒரு சஹாபி சபிக்கின்றார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தல்அனு, அவரை சபிக்கவானாம், பாவிகளை சபிக்கவானாம், பாவத்தை வெறுக்கணும், பாவிகளை சபிக்க கூடாது. என்ன காரணம்? ஃபைன்னஹு கான யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவர் பாவியாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பும் எனது அன்பும் இருக்கிறது, எனவே பாவிகளை சபித்து விட வேண்டாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், தனிநபர்கள் பாவம் செய்தால் அவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டக்கூடிய நேரத்திலே ஏனைய சஹாபாக்கள் அது போன்ற பாவங்களை, தப்புக்களை செய்யக்கூடாது என்பதற்காக பாவங்களை சுட்டி காட்டுகின்ற போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்தவர்களுடைய, தப்பு செய்தவர்களுடைய பெயர்களை கூட சொல்ல மாட்டார்கள், பெயர்களை கூட சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்வார்கள்? மா பாலு கௌம் யஃஅலூன கதா, சில பேர்கள், எனது சமூகத்திலே சில பேர்கள் இப்படி எல்லாம் செய்கிறார்கள், அப்படி செய்யக்கூடாது என்று தனிநபர்கள் செய்த பாவங்களை கூட அவர்களுடைய பெயர்களை சொல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவறை சுட்டி காட்டி இருக்கிறார்கள், திருத்தி இருக்கிறார்கள். பாவம் செய்தவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பகிரங்கப்படுத்தியது கிடையாது. விபச்சாரம் செய்துவிட்டு நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன் என்று நபியிடத்திலே வந்து சொன்ன மாஇஸுல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? பாவத்தை தேடி போகவில்லை, பாவம் செய்யக்கூடியவர்களை துருவி ஆராயவில்லை, பாவம் செய்யக்கூடியவர்களை தேடி போகவில்லை, ஒளிந்திருந்து பார்க்கவில்லை. அந்த பாவி, அந்த தப்பை செய்தவர் பாவத்தை சுமந்து கொண்டு வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
என்ன சொன்னாங்க? இர்ஜி வஸ்தக்ஃபிரில்லாஹ வதுப் இலை, நீங்க போய் விடுங்க, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்று சொல்லி அந்த சஹாபியை திருப்பி அனுப்புறாங்க. இது விபச்சாரம் செய்துவிட்டு வந்த ஒரு பாவம் செய்த ஒருவரை அவருடைய பாவம் மறைக்கப்பட வேண்டும், பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். இன்னும் ஒரு சஹாபி பாவம் செய்வதற்காக, விபச்சாரம் செய்வதற்காக பள்ளிவாசலுக்கு வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே வந்து நபியிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். ஒரு வாலிபர், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து நபி அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு பெரும்பாவத்துக்காக நீ அனுமதி கேட்கிறாயா என்று சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள், ஆவேசப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பக்கத்திலே அமர வைத்தார்கள். உதுனு மின்னி, எனக்கு பக்கத்திலே அமருங்கள் என்று அந்த வாலிபனை அமர வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாவத்துடைய விபரீதத்தை, பயங்கரத்தை தெளிவுபடுத்தினார்கள். கேட்டார்கள், உன்னுடைய தாயோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? உன்னுடைய மகளோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? உன்னுடைய சகோதரியோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? அந்த வாலிபர் சொல்கிறார், இல்லை யா ரசூலல்லாஹ், நான் அல்ல, உலகத்தில் யாரும் தன்னுடைய தாயோடும் தன்னுடைய பிள்ளையோடும் தன்னுடைய சகோதரியோடும் இன்னும் ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை நான் மாத்திரமல்ல, உலகத்தில் எவருமே விரும்ப மாட்டார்கள் என்று சொன்ன போது, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு துஆ செய்கிறார்கள். துஆவின் மூலமும் பாவத்தை திருத்தலாம், துஆவின் மூலமும் தவறுகளை திருத்தலாம், துஆவின் மூலமும் பாவங்களை தடுக்கலாம். நபி அவங்க துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இந்த வாலிபனை மன்னித்து விடுவாயாக, வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய அஃபத்தை, ஹராத்தை விட்டும் பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வதஹிர் கல்பஹு, பாவ உணர்வு ஏற்பட்ட இவருடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்று பாவத்துக்கு அனுமதி கேட்டு வந்த அந்த வாலிபனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே அமர வைத்து துஆ செய்து அவரை அனுப்பி விடுகிறார்கள். அந்த சஹாபி சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அதற்கு பின்னால் விபச்சாரத்தை விட வெறுப்பான ஒரு பாவம் கிடையாது. அந்த அளவுக்கு விபச்சாரம் என்ற பாவம் எனக்கு வெறுப்புக்குரிய ஒன்றாக மாறிவிட்டது. அன்று சஹாபாக்கள் ஆவேசப்பட்டு, அவசரப்பட்டு, நிதானத்தை இழந்து அந்த சஹாபியை தாக்கியிருந்தால் அல்லது அவரை இழிவுபடுத்தியிருந்தால் அவரை விட மோசமான ஒருவர் அந்த காலத்தில் இருந்திருக்க மாட்டார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பேசினார்கள், நிதானமாக நடந்தார்கள், பாவத்துடைய விபரீதத்தை விளங்கப்படுத்தினார்கள். பாவத்துடைய பாரதூரம் தெரியாமல் சில பேர்கள் பாவங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பாவிகள் என்று அவர்களை நாங்கள் ஒதுக்கிவிடக் கூடாது. வெளிரங்கங்களை வைத்து யாருக்கும் நாங்கள் தீர்ப்பு சொல்லிவிடக் கூடாது. சில நேரத்தில் பாவம் செய்தவர்கள் தௌபா செய்து சொர்க்கத்துக்கு போய்விடுவார்கள். அந்த பாவத்தை பேசி பேசி, அந்த தவறை சொல்லி சொல்லி, அதை பகிரங்கப்படுத்தி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாங்கள் நரகம் சென்று விடுவோம். எனவே சொர்க்கம் விசாலமானது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய, தனி நபர்களுடைய வெளிரங்க அடையாளங்களை வைத்து, வெளிரங்க பாவங்களை வைத்து, வெளிரங்க குற்றங்களை வைத்து இவர்கள் சொர்க்கவாதிகள், இவர்கள் நரகவாதிகள் என்று, நாம் மாத்திரம்தான் சொர்க்கவாதிகள் என்று விசாலமான, உலகத்தை விட பல மடங்கு விசாலமான அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நாங்கள் சுருக்கிவிடக் கூடாது. வெளிரங்கங்களை வைத்து யாருக்கும் தீர்ப்பு வழங்கிவிடக் கூடாது. எல்லோரும் பாவமற்றவர்களாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்று நிதானத்தோடு அமைதியாக அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பாவங்களையும் தப்புகளையும் தவறுகளையும் எவ்வாறு திருத்த வேண்டும் என்ற முறைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கின்றானோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களோ, அவ்வாறான முறைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து பாவங்களை நிதானமாக, மெதுவாக நாங்கள் தடுப்போம், பாவங்களை வெறுப்போம், பாவிகளை இணைத்து சேர்த்து பழகி அவர்களோடு ஒன்றாக கலந்து அவர்களுடைய பாவங்களை நாங்கள் திருத்துவோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு வந்த வாலிபனை விரட்டவில்லை, சேர்த்தார்கள், பள்ளியிலே இணைத்தார்கள், ஒன்றடை கலந்தார்கள், நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படியான நல்ல அணுகுமுறைகளை முன்வைத்து எங்களுடைய தாவா பணிகளிலே ஈடுபடுவோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறுமனே இந்த முஹர்ரத்துடைய மாதம் ஆஷூராவுடைய நோன்பை மாத்திரம் ஞாபகப்படுத்த கூடிய மாதமாக இல்லை. மாறாக ஒரு சமூகம் தவறு செய்கின்ற போது,
பாவம் செய்கின்ற போது அல்லது பிழையான கொள்கையில் இருக்கின்ற போது அவர்களோடு எப்படி பேச வேண்டும், எப்படி அணுக வேண்டும், அவர்கள் செய்கின்ற தவறை எப்படி உணர்த்த வேண்டும் என்ற பாடத்தையும் இந்த மாதம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது, எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிடித்த நோன்பை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்தார்கள். அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9வது தினத்தையும் சேர்த்து நான் நோன்பை நோட்பேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் எதிர்வரக்கூடிய செவ்வாய் புதன் 2 நாட்களும் தாஸ்வா ஆஷுரா என்று சொல்லக்கூடிய அந்த சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. வல்லநாயன் அல்லாஹு தஆலா மிக சிறப்பாக அந்த நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாகவும் உலகத்திலே நடைபெறக்கூடிய பாவங்களை முறையாக சொல்லி அந்த பாவங்களை திருத்தி நல்லமல் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் அந்த மார்க்கத்தை சரியான முறையில் அழைக்கக்கூடிய ஹிக்மத்தையும் நிதானத்தையும் அடிப்படையாக கொண்டு தாவா பணியிலே ஈடுபடுகின்ற நல்ல கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.